இந்த 1,00,000 சேர் போட்டு 1,50,000 பேர் வெளியே நின்னாங்கல்ல ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போயிருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த உண்மையை யாராவது வெளியே சொன்னாங்களா? எல்லாரும் மூடி மறைச்சிடுறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் டீம் ஒன்று ஒர்க் பண்றாங்கல்ல, இந்த 1,00,000 சேர் போட்டு 1,50,000 பேர் வெளியே நின்னாங்கன்னு சொல்லி சொன்னானுங்களே, அவனுங்கெல்லாம் ஏன் உண்மைகளை மட்டும் பேசவே மாட்டாங்க? அன்னைக்கு நைட்டு கரூர் டு கோயம்புத்தூர் போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, உங்க மீட்டிங்க்கு வந்த பஸ் டிரைவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்து, அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்த டிரைவர் அந்த 2 வீலர்ல ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். அவங்க 7 மாசம் கர்ப்பிணி வேற. உங்க கூட்டத்துக்கு வந்த பஸ் தான், பஸ்ஸை சுத்தி உங்க ஸ்டிக்கர் தான் இருக்கு. உங்க கூட்டத்துக்கு வந்த டிரைவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிட்டு வராரு. கட்சிக்காரங்க எல்லாரும் அதுல தான் இருக்கீங்க. யாருமே அதை கேட்கல, யாருமே அந்த நியூஸை சொல்லவே இல்லை. ஏன் ஆளுங்கட்சியோட மீட்டிங்க்கு போனா எது வேணாலும் பண்ணிட்டு போலாமா? இல்ல அப்படி வர்ற மக்களை எதுவுமே கேட்க மாட்டாங்களா? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்ற டிரைவரை எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. அதை யாருமே அந்த நியூஸே வெளியே வரல, அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க. மக்கள் வந்துட்டு ஒரு சாதாரணமா லோக்கல்ல வில்லேஜ்ல ஒரு சாதாரணமா போனாங்கன்னா நீங்க ஓப்பன் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணக்கூடாது, இந்த டாடா ஏசி லாரி அந்த மாதிரி வண்டியில ஓப்பன் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இறக்கி விட்டுறாங்க, ஃபைன் போடுறாங்க, காசை வாங்கிட்டு விட்டுறாங்க. ஆனா உங்களோட கட்சி மீட்டிங்க்கு முப்பெரும் விழாவுக்கு வந்த வாகனங்கள்ல எத்தனை வாகனங்கள் ஓப்பன் வாகனங்கள், லாரி, டிராக்டர், டாடா ஏசி, அத்தனை வண்டியுமே ஓப்பன் வெஹிக்கிள் தான். அதுல கூட்டமும் அப்படியே ஒரு அன்கண்ட்ரோல் கிரௌடு. அதுல காசு கொடுத்து ஏத்திட்டு வர்றீங்க. அந்த காசுக்காக என்னைக்கு மக்கள் அந்த காசுக்கான கஷ்டத்துல இருக்காங்களோ அன்னைக்கு வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட இந்த அட்டூழியமும் ஆட்டமும் ஆடும்.